ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்னா என்ன, அதனுடைய நன்மைகள் என்ன ட்ரேடில் அப்படிங்கிறத என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ட்ரேடை பொறுத்த மட்டும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பேட்டர்ன் ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? அதாவது இங்கே நீங்கள் இனிஷியலாக இப்போ தான் நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்கன்னா ஒரு 3 விஷயத்தில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஒன்று கேண்டில் ஸ்டிக், இன்னொன்று ட்ரெண்டு, சரிங்களா? அப்புறம் பேட்டர்ன்ஸ். இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணுறீங்க அப்படின்னா சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஒரு லாங் ரனில் போகிறீங்க அப்படின்னா, அதாவது லாங் ரன் இந்த சென்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கும்போது 1 இயருக்கு மேலே, ட்ரேடிங்கில் லாங் ரன்னா ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் பண்ணுறீங்கன்னா சார்ட் பேட்டர்ன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட் இஸ் கிரியேட்டட் பை அ ப்ரைஸ் மூவ்ஸ் தட் அலோவ் த ஹிஸ்டாரிக்கல் லைன் டு பி அ ட்ரா அலாங் வித் அ ஸ்விங் ஹை அண்ட் a rising trend line to be a draw along the swing லோ அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லைன் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும், சரிங்களா? அடுத்து வர்ற லைனை பாருங்கள், சரிங்களா? இது ட்ரெண்டாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற லெவலில் ட்ரா பண்ணுவோம். இந்த பிரேக் அவுட்டில் தான் நம்ம என்ட்ரி கொடுக்க போகிறோம். ஆனால் இது நிறையா இடத்துல வரும். இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ்லும் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமையும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா சூப்பராக அமையும் இந்த பேட்டர்ன், சரிங்களா? ஒரு சின்ன ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அப்போ என்ன அப்படின்னா நீங்கள் ஒன்று கவனிக்கணும். இங்கே இருந்து அப் ட்ரெண்டில் ட்ராவல் ஆகிட்டு வரும். இங்கே நிறையா பேர் கவனிக்க முடியாத விஷயம், பார்க்காத விஷயம், நீங்கள் பண்ணக்கூடிய மேஜரான மிஸ்டேக்கே என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்டாக் அப் ட்ரெண்டில் வர்ற ஸ்டாக்கில் தான் நீங்கள் பை பண்ணி என்ன பண்ண முடியும், ப்ராஃபிட்டை மேக் பண்ண முடியும். இந்த ஒரு வார்த்தையை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராஃபிட்டில் போகிற கம்பெனியில் தான் நீங்கள் ப்ராஃபிட்டே மேக் பண்ண முடியும். ஒரு டவுன்ஃபால் ஆகிட்டு இருக்கும், சரிங்களா? அந்த ஸ்டாக்கில் போய் நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா ஃபெயிலியர் தான் வரும். இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணும்போது தான் என்றைக்கு மார்க்கெட் கிராஷ் ஆகுதோ அன்றைக்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், சரிங்களா? பட் ட்ரேடை பொறுத்த மட்டும் ப்ராஃபிட்டில் போகிற கம்பெனியில் தான் நீங்கள் ப்ராஃபிட்டை மேக் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இது ஆக்சுவலாக லைவாக நடந்த மார்க்கெட்டுக்குள்ளே ஸ்க்ரீன்ஷாட் தான். ஸோ ட்ரெண்ட் எப்படி மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் மூவ், சரிங்களா? இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஃப்ளாட்டாக இருக்கும், சரிங்களா? ஹரிசாண்டல் லைனில் இருக்கும். இதை நீங்கள் பார்க்க ஆஸ் யூஷுவல் நம்ம ட்ரெண்டை வரைகிற ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த பிரேக் அவுட்டில் என்ட்ரியை கொடுத்துட்டு தாராளமாக வெயிட் பண்ணுங்கள். இங்கே ஒரு சூட்சமாக இருக்குது, நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்துட்டுருக்கு. இங்கேருந்து ஒரு கரெக்ஷன் எடுத்து அகெயின் மார்க்கெட் என்ன ஆகுது, அப் ட்ரெண்டை நோக்கி ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அப்போ இந்த மாதிரியான என்ட்ரியில் நீங்கள் கொடுக்கும்போது ஃபெயிலியர் ஆனாலும் பெரிய லெவலில் லாஸ் வராது. அதாவது தொடர்ந்து அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக், ப்ராஃபிட்டை மேக் பண்ணக்கூடிய ஸ்டாக். அப்போ உங்களுக்கு எப்படி லாஸ் வரும்? சின்ன சின்ன நுட்பமான விஷயந்தான். என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நான் முக்கியமாக சொல்கிறதே ஒரு 5 விஷயத்தை ஷார்ப்பாக கற்றுக்கங்க. அதில் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் சொல்லுவேன். அதனால தான் தெளிவு நமக்கு வேணும். எந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கணும், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும், எந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணணும் தெரிஞ்சுன்னா சக்ஸஸ் சூப்பராக பண்ணிடலாம். அப்புறம் நிறையா அட்வான்டேஜ் இருக்குது, சரிங்களா? என்னைக்கெல்லாம் நியூஸை பேஸ் பண்ணச்ச மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த டைம்லலாம் நீங்கள் அப் ட்ரெண்டில் போகிறீங்க, மார்க்கெட் நல்லா அப்பில் போகுது அப்படின்னு தெரிஞ்சாலே நீங்கள் தாராளமாக என்ட்ரி பாயிண்ட்டை கொடுக்கலாம். இது ஒரு சிம்பிளாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதான், சரிங்களா? ஒரு சார்ட் எடுக்கிறோம், ஹரிசாண்டல் ஜோனில் இருக்குது, அந்த லைனை பிரேக் பண்ணச்ச என்ட்ரியை கொடுத்துட்டு ஈஸியாக நீங்கள் ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம். அதே மாதிரி எந்த மாதிரியான டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணும், எனக்கே நிறைய பேர் கால் பண்ணி கேட்பாங்க, சார் நான் இந்த மாதிரியான டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்போ நான் அவங்ககிட்ட சொல்லுவேன், சார் நீங்கள் இந்த மாதிரி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடியே கேட்பேன், நீங்கள் எந்த மாதிரியான ட்ரேடர் அப்படிங்கிறது. நீங்கள் ஸ்விங் ட்ரேடரா, இன்ட்ரா ட்ரேடரா, கான்ட்ரா ட்ரேடரா, பொசிஷனல் ட்ரேடரா அப்படின்னு கேட்டோன்னா அவங்க ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தான் தெரியும், இன்ட்ராடே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுவும் ஸ்கேல்பிங் பண்ணுறீங்கன்னா 3 மினிட்ஸ் to 5 மினிட்ஸ் இந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த இடத்துல அதிகமாக ப்ராஃபிட் வர்றதுக்கு காரணம் என்னமா இருக்கும் அப்படின்னா, இங்கே பெரிய பெரிய இன்வெஸ்டர் எல்லாமே நல்ல ஒரு ஃபண்டு ஃப்ளோ வச்சுருப்பாங்க. ரைட்டான ட்ரெண்டை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்களும் உள்ளே போனீங்கன்னா ஷார்ட் டேர்மில் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபால்ஸ் சிக்னல். ஆஸ் யூஷுவல் மார்க்கெட் ஒன்ஸ் கிராஷ் ஆகும், சரிங்களா? அந்த இடத்துல நிறையா செல் பண்ணலாம். ஃபால்ஸ் சிக்னல் ஆஸ் யூஷுவல் இருக்கும். அதனால தான் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஸ்டாக் பொட்டென்ஷியலாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணும், சரிங்களா? டைம் டு ஃபார்ம், அதாவது நீங்கள் நல்லா யோசிச்சிங்க அப்படின்னா ரிலேட்டிவ் லாங் டேர்மில் நீங்கள் போகிறதுக்கு இது நமக்கு ஒரு வெயிட் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி ஹைலி கன்ஃபர்மேஷன் நீடட். நம்ம பணத்தை போட்டு ட்ரேட் பண்ணுறோம், அதனால் ட்ரேடில் இருக்க யுக்தியும் நமக்கு தெரியணும், சரிங்களா? அப்புறம் மார்க்கெட்டோட வாலட்டாலிட்டி, அது ஆஸ் யூஷுவல் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு அப்படின்னா என்ன தான் நல்ல டைம் ஃப்ரேமாக இருந்தாலுமே மார்க்கெட்
சரிங்களா? சிறிதளவு சரியாக தான் செய்யும். அந்த டைமில் பதட்டப்படாமல் இருக்கணும். அதனால தான் நீங்கள் ஆப்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனையே இருக்காது. ஏன் ஆப்ஷன் சைட் செல்லிங் போயிட்டீங்க அப்படின்னா ஹெட்ஜிங் அப்படின்னு இருக்கும். மார்க்கெட் ஒன்ஸ் இந்த மாதிரி கிராஸ் ஆகும்போது சரிங்களா, நீங்கள் காலை பை பண்ணியிருக்கீங்க, பை சைட் சொல்கிறேன், காலை பை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் புட்டையும் பை பண்ணி வச்சுக்கலாம். இது செல்லராக இருக்கீங்கன்னா மார்க்கெட் மேலே போகும்போது புட்டை செல் பண்ணி வச்சுருப்பீங்க. சரிங்களா? நமக்கு இந்த மாதிரி நடக்கும்போது ஒரு கிராஷ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், காலையும் செல் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நல்ல ஒரு கணிசமான ப்ராஃபிட்டை நம்மளால் மேக் பண்ண முடியும். செல்லிங்கை பொறுத்த மட்டும் ஸ்டாப் லாஸ் ரைட்டான இடத்துல போட தெரிஞ்சிச்சு அப்படின்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். உங்களுக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக அதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாட்டா, பபாய், see you.